வணக்கம் நேர்களே. மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இலங்கை மட்டுமல்லாமல் இந்தியாவுக்குள்ளிருந்தும் அதிகமான எமது அன்பர்கள் எமது ஒரே ஒரு எபிசோடுக்காக மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறீங்க. எல்லோருக்கும் தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள். மொஷாட்டுக்காக உளவு பார்த்த இந்திய தூதரகம் என்ற எபிசோட்டுக்கு ஏகப்பட்ட மக்கள் பல மட்டத்திலிருந்தும் வாழ்த்துக்கள், நன்றிகள் அத்தனையும் நல்ல கருத்துக்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அத்தனை கருத்துக்களும் நாம் கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. நிறுவனம் நான் தான் சொல்லியிருக்கமில்லை, இலங்கைக்குள் 2 பேரும் இந்த சென்னையில் 2 பேருமாக 4 பேர் இயங்குகின்றார்கள். ஒரு நேர் கேட்டிருக்கின்றார், ஹிந்தியிலும் இது போகலாம், ஹிந்தியில மொழிபெயர்த்து பார்க்கிறாங்க. எனவே அது இந்திக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கள மொழிபெயர்ப்பை காணல. நம்ம சிங்களத்தை பற்றி நிறைய நேயர்கள் சொல்றாங்கல்ல, அதை காலப்போக்கில் அடுத்த ஆண்டுல இருந்து அது சிங்களத்துக்குள்ள நாங்கள் கொண்டு போக பார்க்கிறோம். மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ், மிகப்பெரிய நன்றிகள். எல்லோருக்கும் எமது இதயம் நிறைந்த நன்றிகள். குறிப்பாக எமது தமிழ்நாட்டு அன்பர்கள் உண்மையிலே மனவேதனைப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் மனம் நொந்திருக்கின்றார்கள். ஏனெனில் இந்தியா பார்த்த உளவு வேலை பற்றி அவர்கள் ஆழ்ந்த கவலையையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எமது நன்றிகளை மீண்டும் மீண்டும் நாம் தெரிவிக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் வருகின்றோம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அண்மை காலமாக மோடி மஸ்தான் இந்திய பிரதமராக வந்த பின்பு இந்திய முஸ்லிம்களுக்கு தமிழகத்தில் போங்கிற ஆட்டம் காட்டையில, அதே போன்று கர்நாடகத்திலும் காங்கிரஸ் ஆட்சி முடியாது, ஆந்திராவிலும் ஓரளவு பரவாயில்ல, மற்ற ஏனைய மாநிலங்கள் கேரளாவிலே முடியாது. அப்ப நாம் இந்திய முஸ்லிம்களுக்கு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 4 அதாவது இந்த 4 மாநிலங்களிலும் எந்த ஒரு வகையிலும் பிஜேபியோ இல்ல சங் பரிவாரங்களோ எந்த ஒரு கூத்தும் காட்ட முடியாது என்பதால் அவர்கள் மிகவும் மோசமாக ஏனைய மாநிலங்களில் செய்து வருகின்றார்கள். இப்பொழுது பம்பாய் மாநகரம் முழுவதும் இந்த பள்ளிகள்ல பாங்கொலி சொல்லுவாங்க இல்லையா, முஸ்லிம் பள்ளிகள்ல 5 நேர தொழுகைக்காகவும் இந்த பாங்கு ஒலி சொல்லுவாங்க இல்லையா, அது நேற்று முதல் மும்பாய் முழுவதும், பம்பாயா எடுத்துக்கொள்ளுங்க, எப்படி சரி, பம்பாய் முழுவதும் அந்த லவுட் ஸ்பீக்கர் ஃபுல்லாக நிறுத்தப்பட்டுட்டு எல்லாம் அவங்க கலெக்டர் உத்தரவு பண்ணிக்கிறான். இந்த ஆதித்யனாவும் இருக்கான், அவனும் ஒரு நாய் தானே. அப்ப அவனுல ஆட்சி இருக்கும் வரை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இப்ப பார்க்க போகின்றோம். அதாவது இஸ்ரேல் எவ்வளவு தூரம் நிற்கானோ அதை விட மோசமாக இந்த சங்கி பரிவாரங்கள் நிற்கின்றார்கள். அதில் ஒரு சம்பவம், நம்ம உடனடியாக இதை எபிசோட் பண்ணுமாறி வந்த உத்தரவுக்கு அமைய இந்தியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்தியை நாம் இப்பொழுது பரிமாறிக்கொள்கின்றோம். இந்தியா சட்டவிரோதமாக முஸ்லிம் குடிமக்களை துப்பாக்கி முனையில் வங்கதேசத்துக்கு நாடு கடத்தி வருகின்றது என்று மனித உரிமை ஆணையங்கள் மிகப்பெரிய கண்டனங்கள் தெரிவித்திருக்கின்றது. இது எப்போது நடக்குன்னு தெரியுங்களா? உலகத்தின் ஒட்டுமொத்த கவனமும் ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தின் இருந்த போது சந்தடி தாக்குல இந்தியாவுக்குள்ள இருந்து ஏராளமான முஸ்லிம்களை வங்கதேசத்துக்கு நாடு கடத்திட்டான் இந்த மோடி மஸ்தான். வெளியேற்றக்காரர்களுக்கு எதிரான நடவடிக்கை வங்கதேச எல்லை காவலர்களால் திருப்பி அனுப்பப்படுவதால் பரவலான துன்புறுத்தலுக்கு வழிவகுக்கும் என்ற அச்சமும் இந்த மனித உரிமை ஆர்வங்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்திய அரசாங்கம் இந்திய முஸ்லிம்களை வங்கதேசத்திற்கு சட்டவிரோதமாக நாடு கடத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது துன்புறுத்தல் பிரசாரத்தை அதிகரிக்கும் என்ற அச்சத்தையும் தூண்டியுள்ளது. வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் ஆயிரக்கணக்கான மக்கள் சமீபத்திய வாரங்களில் இந்தியா முழுவதும் காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலர் உரிய சட்ட முறைகளை இழந்து எல்லை தாண்டி அண்டை நாடான முஸ்லிம் பெரும்பான்மை வங்கதேசத்திற்கு அனுப்பப்பட்டதாக மனித உரிமைகள் ஆர்வகங்கள் தெரிவித்துள்ளன. இதுவும் ஒரு உலக பரப்புகளை வெளிவராத செய்திகளா, அதற்காக நாங்கள் அரங்கேற்றோம். வழக்கறிஞர்கள் மற்றும் நாடு கடத்தப்பட்டவர்களின் கணக்குகளின்படி சட்டவிரோதமாக நாடு கடத்தப்பட்டதாக கூறப்படும் நபர்களில் இந்திய குடிமக்களும் அடங்குவர். இந்திய முஸ்லிமின் தான் குடியேற்றான், அதை விளங்கிக் கொள்ளுங்க. பின்னோக்கி தள்ளப்படுவதை எதிர்க்க முயன்றவர்கள் இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு படையினரால் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தப்பட்டது என கணக்குகள் தெரிவிக்கின்றன. இந்திய குடிமக்கள் என கண்டறியப்பட்ட பின்னர் சுமார் 200 பேர் வங்கதேச எல்லை காவலர்கள் மூலம் இந்தியாவுக்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர்.
இன்னொரு கன்றாவிடா. உங்க நாட்டு மக்களை வெளியேற்றிட்டு மீண்டும் அவங்க இந்தியர்கள் என்று கண்டறியப்பட்ட பிற்பாடு மீண்டும் ரிட்டர்ன் டு இந்தியா. சிலர் வீடு திரும்புவதற்காக துரோக நிலப்பரப்பு வழியாக எல்லை மைல்கள் கடக்க வேண்டி இருப்பதாகவும் துரோக எல்லை என்று சொன்னால் அதாவது இந்த குறுக்கு வழியா அல்லது இரண்டு நாடுகளையும் பிரிக்கும் பாதுகாக்கப்பட்ட எல்லைகள் செக்யூரிட்டி பார்டர் சொல்லலாமா? சரியான சட்ட நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு பதிலாக இந்தியா முக்கியமாக முஸ்லிம்களையும் குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களையும் தங்கள் சொந்த நாட்டிலிருந்து வங்கதேசத்திற்கு எந்த அனுமதியும் இல்லாமல் தள்ளுகிறது என்று வங்கதேச மனித உரிமை அமைப்பான அமெரிக்கன் மூத்த ஆராய்ச்சியாளர் தஸ்தின் பஹ்மினா கூறினார். இவட செய்த உலக பரப்புல இஷ்யூ ஆகிட்டா நேற்று முதல் இஷ்யூ பண்ணப்பட்ட ஒரு செய்தியை தான் நாம காவி வந்திருக்கின்றோம். இந்தியாவின் இந்த அழுத்தம் தேசிய மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். முந்தைய அதிகாரப்பூர்வ நடைமுறையை போலவே ஆலோசனை மற்றும் சரிபார்ப்பு இல்லாமல் எல்லைக்கு அப்பால் மக்களை அனுப்புவதை நிறுத்துமாறு வலியுறுத்தி இந்திய அதிகாரிகளுக்கு கடிதங்கள் எழுதியதாக வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் கூறியது. ஆனால் அந்த கடிதங்களுக்கு இந்தியா எந்த பதிலும் இன்னும் கொடுக்கவில்லை என்றும் வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் இன்று ராய்ட்டருக்கெல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றது. நாடு கடத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் 62 வயதான ஹசேரா ஹதுன் உடல் ஊனமுற்ற பாட்டியும் ஒருவர். ஹதுகனின் மகள் ஜோரினா பேகம் தனது தாயின் குடும்பத்தின் 2 தலைமுறைகள் இந்தியாவில் பிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்கும் ஆவணங்கள் தங்களிடம் இருப்பதாக கூறினார். அப்ப 2 மூதாதையர்கள் இந்தியாவில் பிறந்ததுக்கான ஆவணம் இருப்பதாக கூறியும் கூட அவன் முஸ்லிம் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வங்கதேச எல்லைக்குள்ள கொண்டு விட்டுருக்காங்க பாவிகள். இன்னொரு கர்மத்தை பண்றானுங்களா எனக்கு புரியலப்பா. மே 25 அன்று ஹதுன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மறுநாள் 14 முஸ்லிம்களுடன் ஒரு வேனில் தள்ளப்பட்டார். பின்னர் அவர்கள் நள்ளிரவில் வங்கதேச எல்லைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் தங்களை எல்லையை கடக்க கட்டாயப்படுத்துவதாக ஹதுன் கூறியிருக்கின்றார். இந்தியா சட்டவிரோதமாக முஸ்லிம் குடிமக்களை துப்பாக்கி முனையில் வங்கதேசத்துக்கு நாடு கடத்தது என்று மனித உரிமை குரல்கள் மேலெழுந்து வருகின்றன. வெளியாட்களுக்கு எதிரான அடக்குமுறை வங்கதேச எல்லை காவலர்களால் திருப்பி அனுப்பப்படுவதால் பரவலான துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளும் அங்கு எழுந்து வருகின்றது. இந்திய அரசாங்கம் இந்திய முஸ்லிம்களை வங்கதேசத்திற்கு சட்டவிரோதமாக நாடு கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது துன்புறுத்தல் பிரச்சாரத்தை அதிகரிக்கும் என்ற அச்சத்தையும் தூண்டியுள்ளது. வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறுவர்கள் என்று சந்தேகிப்படும் ஆயிரக்கணக்கான மக்கள் சமீபத்திய வாரங்களில் இந்தியா முழுவதும் காவல்துறையினர் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளனர். மனித உரிமை குழுக்கள் தெரிவிக்கின்றன. அவர்களில் பலர் உரிய சட்ட வழிமுறைகள் இருந்தும் இழந்த எல்லை தாண்டி அண்டை நாடான முஸ்லிம் பெரும்பான்மை தேசமான வங்கதேசத்துக்கு அனுப்பப்பட்டு வருகின்றார்கள் என்பதும் ஒரு துயரமான செய்தியாகவே பதியப்படுகின்றது. சட்டவிரோதமாக நாடு கடத்தப்பட்டதாக கூறப்படுவதில் இந்திய குடிமக்களும் அடங்குவர் என்று வழக்கறிஞர்கள் மற்றும் நாடு கடத்தப்பட்டவர்களின் கணக்குகள் தெரிவிக்கின்றன. பின்வாங்கப்படுவதை எதிர்க்க முயன்றவர்கள் பல கணக்குகளின்படி இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் அடித்து துன்புறுத்தப்படுகின்றனர். அதை எதிர்த்து நான் இந்தியன் தான் என்று சொன்னா அடிக்கிறான், உதைக்கிறான், ஏய் நீ போ அங்கிட்டு சொல்லி அடிச்சு அதான் துன்புறுத்தப்பட்டு வருகின்றதா? இந்திய குடிமக்கள் என கண்டறியப்பட்ட பின்னர் சுமார் 200 பேர் வங்கதேச எல்லை காவலர்களால் இந்தியாவுக்கு திரும்பப்பட்டுள்ளனர் என்றும் இன்னும் ஒரு அறிக்கையும் சொல்லுகின்றது. சரியான சட்ட நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு பதிலாக இந்தியா முக்கியமாக முஸ்லிம்களையும் குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களையும் ஒன்றாக திரட்டி இவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று வங்கதேச எல்லைக்குள் கொண்டு விடுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எங்களை விலங்குகளை போல் நடத்தினர். அதாவது இப்ப எங்க வருது தெரியுமா? அமெரிக்க இந்த ரம் மாம்ஸ் வந்துச்சு இல்லையா? ரம்ஸ் மாம் வந்தோட சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் அவங்கள அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு காலிலையும் கையிலையும் சங்கிலி பிணைக்கப்பட்டு அந்த நின்றுகிட்ட அல்லது இந்த ஒரு சீட் இல்லாம இருக்கிற பிளைட், குட்ஸ் பிளைட் சொல்லுமா, அல்லது இந்த ராணுவ வாகனங்கள், ராணுவ மெஷினரி கொண்டு போற வாகனம் பிளைட் மாதிரி ஒரு அள்ளி போட்ட மாதிரி இந்த மக்கள், இந்த முஸ்லிம் மக்களையும் ஒரு விலங்குகளாக கட்டியும் கொண்டு போய்க்கிறாங்க. அந்த போட்டோவெல்லாம் வெளிவந்த பெருவன்னாங்க
ஒரு அதான் நாங்க ஏற்கனவே சொல்லலாம் தானே, மனித குலத்துக்கு விரோதமான மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியா கேவலம் ஆயிடுச்சு. ஆக அது ஒரு ஒரு பெரிய ஒரு விடயமா தான் போயிட்டாரு பாருங்க. என்று வங்கதேச மனித உரிமைகள் அமைப்பான அதிகாரியின் மூத்த ஆராய்ச்சியாளர் தஸ்னிம் சொன்னது, இந்தியாவின் இந்த அழுத்தம் தேசிய மற்றும் சர்வதேச சட்டத்துக்கு முரணானது. முந்தைய அதிகாரபூர்வ நடைமுறைகளை போலவே ஆலோசனை மற்றும் சரிபார்ப்பு இல்லாமல் எல்லைக்கு அப்பால் மக்களை அனுப்புவதை நிறுத்துமாறு வலியுறுத்தி இந்திய அதிகாரிகளுக்கு கடிதங்கள் எளிதாக வங்கதேச வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தாலும் அவங்க எதுவுமே சொல்றாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இப்ப எங்கிருந்து வங்கதேசத்திலிருந்து சொல்ற மக்கள் சொல்றாங்க, அவர்கள் எங்களை விலங்குகளை போல நடத்தினர் என்று கதுன் கூறுகிறார். அவ இந்தியன் சிட்டிசன் சொல்றா, எங்களை விலங்குகளை போலதான் அடிச்சு உதைச்சி மிதிச்சுதான் கொண்டு போனாங்க. அதாவது இந்த நாய்க்குணம் போல சொல்லுவோம். இந்த போஸ்டர்ஸ்ல நாய்க்குணம் ஒன்று இருக்கு இல்லையா, இங்கேயும் மிதிக்க அங்கேயும் மிதிக்க எல்லா இடமும் இருக்குது. நானும் லண்டன்ல காணலப்பா, எனக்கு தெரியாது. லண்டன்ல காணல, ஜப்பான்ல காணல, சிங்கப்பூர்ல காணல, இந்த மாதிரி நாடுகளை காணல. ஆனா இங்கதான் இந்த இலங்கை இந்தியாவுக்குள்ள நாய்க்குணம் போர் கொண்டவர்கள். அது நாம தைரியமா சொல்லல, எவனுக்கு நான் பயப்படுறேன். நாய்ப்புத்தி உள்ள நாய் மார்க்குகள், டோக் பாக்ஸ், நான் சரியா சொன்னோம்ல, டோக் மார்க்ஸ். அவர்கள் எங்களை விலங்குகளை போல நடந்த மனிதனாவே பார்க்கல. நாங்கள் ஏன் வங்கதேசத்துக்கு நுழைய வேண்டும்? ஆனால் அவர்கள் எங்களை துப்பாக்கிகளை காட்டி மிரட்டி, நீங்கள் மறுபக்கம் செல்லவில்லை என்றால் நாங்கள் உங்களை சுட்டுக் கொள்வோம் என்று அச்சமுறுத்தி பயமுறுத்தி இந்திய பக்கத்தில் இருந்து 4 துப்பாக்கி சத்தங்களையும் கேட்ட பின் மேலே சுற்றுகிறாங்க. சுட்டதெல்லாம் நாங்கள் பயந்து போய் விரைவாக எல்லையை தாண்டி நடந்தோம் என்று அந்த ஹதுன் சொல்லுகின்றார். இந்த குழுவை வங்கதேச எல்லை காவலர்களை கைது செய்து ஒரு வயலில் தற்காலிக முகாமில் வைத்தனர். இருப்பினும் வங்கதேச அதிகாரிகள் அந்த குழுவை தங்க வைக்க அனுமதிக்க மாட்டார்கள் என்று கதுன் கூறினார். ஏனெனில் அவர்கள் ஆவணங்கள் அவர்கள் இந்திய குடிமக்கள் என்பதை காட்டின. அவர்கள் எல்லைக்கு ஒரு லாரி ஓட்டி சென்று இந்தியாவுக்கு நடந்து செல்லும்படி கூறப்பட்டது. என்னண்டா வங்கதேசக்காரன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவங்க கையில இந்தியாவுக்கான ஆவணம் இருக்குல்ல, அவன் எப்படி ஏற்றுக்கொள்ளுவான்? நாங்கள் திரும்பி வந்த போது அது பயங்கரமானது என்று கதுன் கூறினார். நாங்கள் காடுகள் மற்றும் ஆறுகள் வழியாக நடக்க வேண்டியிருந்தது. நாங்கள் மிகவும் பயந்தோம். BSF அதிகாரிகள் நாங்கள் திரும்பி வருவதை கண்டால் அவர்கள் எங்களை கொண்டு விடுவார்கள் என்று நினைத்தோம். நாங்கள் இறந்து விடுவோம் என்று எமக்கு தெரியும். இறுதியில் அவர்கள் மே 31 அன்று தனது கிராமத்துக்கு திரும்பினர். அவரது குடும்பத்தினர் கூற்றும்படி அவர்கள் காயங்களால் மூடப்பட்டிருந்தார் மற்றும் ஆழ்ந்த அதிர்ச்சி அடைந்திருந்தார்கள். ஆளும் இந்தி தேசியவாத BJP அரசாங்கத்தால் சட்டவிரோத வங்கதேசர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு எதிராக அதிகரித்து வரும் ஒடுக்குமுறை ஏப்ரல் மாதம் முதல் இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரின் பகுதியில் இஸ்லாமிய போராளிகள் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு 25 இந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் ஒரு வழிகாட்டி கொல்லப்பட்டனர். அதன் பிறகு பாஜக அரசாங்கம் வெளியாட்களை வெளியேற்றுவதாக சபதம் செய்தது. இந்த காஷ்மீர்ல நடந்த அந்த துப்பாக்கி பிரயோகத்துக்கு பிறப்பு தான் இந்த மாதிரி ஒரு பழிவாங்கல இந்தியா செய்கின்றது. மே மாதம் இந்தியா அண்டை நாடான முஸ்லிம் பெரும்பான்மை நாடான பாகிஸ்தான் மீது தாக்குதல்களை தொடங்கிய போது ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டதிலிருந்து பெருமளவான தடுப்பு காவல்கள் அதிகரித்தன. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானை குற்றம் சாட்டி இந்தியாவை குறிவைத்து பயங்கரவாத குழுக்களை அழிப்பதாக அது சபதம் செய்திருந்தது. 11 ஆண்டுகால ஆட்சியில் பாஜக அரசாங்கம் அதன் இந்து தேசியவாத நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாக நாட்டின் 200 மில்லியன் முஸ்லிம்களை கேட்டுக்கொள்ளுங்க, இதுதான் செய்தி, ஹைலைட் இதானா, 200 மில்லியன் முஸ்லிம்களை துன்புறுத்தல் மற்றும் வாக்குரிமையை பறித்தல் என்று உரிமை குழுக்கள் மற்றும் குழுக்களால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அரசாங்கம் மறுக்கும் குற்றச்சாட்டுகள் சமீபத்திய வாரங்களில் வடகிழக்கு மாநிலமான அசாமின் முஸ்லிம்களை குறிவைத்து நாடு கடத்துவது மிகவும் பரவலாக உள்ளது. ஏனெனில் பாஜக நடத்தும் மாநில அரசு ஊடுருவல்கள் என்று அழைப்பவர்களுக்கு எதிரான அதன் நீண்டகால பிரசாரத்தை தீவிரப்படுத்தி உள்ளது. சமீபத்தில் மாநிலத்தில் தடுத்து வைக்கப்பட்ட சுமார் 100 பேர் காணவில்லை என்று ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த 100 பேர் எங்காலும் கொண்டிருக்கலாம், எங்காலும் கொண்டு தள்ளிவிட்டிருக்கலாம். சதுப்பு நிலங்களை நோக்கி சட்டவிரோத ஊடுருவக்காரர்களை வெளியேற்றுவதற்காக அசாமில் நீண்ட காலமாக நடைபெற்று வரும் ஒரு பயிற்சியின் கவலைக்குரிய அதிகரிப்பு என்று ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் முஸ்லிம்கள் வழக்கமாக வெளிநாட்டினர் தீர்ப்பாயங்கள் அரை நீதித்துறை நீதிமன்றங்களுக்கு முன் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்தியாவில் பிறந்தவர்கள் அல்லது 71க்கு முன்பு
1971 முன்பு வந்தவர்கள் என்பதை நிரூபிக்கிறார்கள். 2019 ஆண்டில் மாநிலத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய குடியுரிமை கணக்கெடுப்பும் நடைபெற்றது. இதன் விளைவாக ஆயிரக்கணக்கானோர் தடுப்பு மையங்களில் அடைக்கப்பட்டனர். இந்துக்கள், சீக்கியர்கள் மற்றும் பிற மதத்தினரை மாநில அரசு இந்த பயிற்சியிலிருந்து விலக்கு அளித்த பிறகு முஸ்லிம்கள் மட்டுமே தங்கள் குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும். இந்த வாரம் அசாமின் கடுமையான பாஜக முதல்வர் ஹேமந்த சர்மா சட்டவிரோத வெளிநாட்டினரை தானாகவே வெளியேற்றுவது இப்போது மாநிலத்தின் கொள்கை என்று கூறுகின்றார். என்னொரு கன்றாய்த்தான் இது. இந்த செயல்முறை தீவிரப்படுத்தப்பட்டு துரிதப்படுத்தப்படும் என்றும் சொல்கின்றார். நல்ல குயிக்கிலேயே செய்ய போறாங்களாம். செய்யுங்க. இந்திய குடிமக்கள் என்று கூறி நாடு கடத்தப்பட்ட அனைவரும் திரும்பி வர முடியவில்லை. வங்க தேசத்தில் இன்னும் சிக்கி தவிப்பவர்களில் அசாமை சேர்ந்த 67 வயதான மாலேகா பேகம் என்பவரும் ஒருவர். இவர் மே மாதம் 25 அன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டு வங்கதேச எல்லைக்கு துரத்தப்பட்டார். வங்கதேச எல்லை கிராமம் ஒன்றில் இருந்து தொலைபேசியில் பேசிய பேகம் உடல் ரீதியாக பலவீனமானவர், உதவியின்றி நடக்க முடியாது என்று கூறினார். மே 27 அன்று நள்ளிரவில் வங்கதேசத்துக்கு அனுப்பப்பட்ட சுமார் 20 முஸ்லிம்கள் குழுவில் தான் மட்டுமே பெண் என்று கூறினார். எல்லையை கடக்க எல்லை பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி முனையில் உத்தரவிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பேகமின் மகன் இம்ரான் அலி தனது தாயார் இந்தியாவில் பிறந்ததை நிரூபிக்க போதுமான ஆவணங்கள் வைத்திருப்பதாகவும் அவரது 7 உடன்பிறப்புகளிடமும் ஆதாரங்கள் இருப்பதாகவும் அவை வங்கதேசத்திற்கு நாடு கடத்துவது முற்றிலும் சட்டவிரோதமானது என்றும், இருப்பினும் அவை வங்கதேசத்திலிருந்து எப்படி மீண்டும் அழைத்து வருவது என்பது இப்போது எனக்கு தெரியவில்லை என்றும், அவர் வயதானவர், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்றும் அவை பற்றி நாங்கள் மிகவும் கவலைப்படுகிறோம் என்று அலி தெரிவித்திருக்கின்றார். கருத்துக்கான பலமுறை கோரிக்கைகளுக்கு அசாம் காவல்துறையும் எந்த பதிலும் அளிக்கவில்லை. நூற்றுக்கணக்கான மக்கள், பெரும்பாலும் முஸ்லிம்கள், தலைநகர் டெல்லியில் இருந்து குஜராத், ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலிருந்தும் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். குஜராத்தில் 6500க்கும் மேற்பட்ட வங்கதேச குடிமக்கள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்களை காவல்துறையினர் தடுத்து வைத்ததாக கூறியிருக்கின்றனர். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் 6000, குஜராத்திலும் சேர்ந்து இல்ல குஜராத்தில் மாத்திரம் 6000. மோடி மஸ்தான் ஊரா குஜராத் தாண்டா. மோடி மஸ்தாரும் இந்த உள்துறை அமைச்சர் தடிமாடு, அந்த அமண்டல ஆட்சி உள்ள ஊர் குஜராத். அதாவது அந்த குஜராத்தில் மாத்திரம் 6500க்கும் மேற்பட்ட வங்கதேச குடிமக்கள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்களை காவல்துறையினர் தடுத்து வைத்துள்ளதாக கூறினார். ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டனர். அதாவது இந்த ஊர்வலமாக கை சேர்க்கிறோம் கேவலமாக்குறான். ஆனால் பின்னர் அவர்களில் 450 பேர் மட்டுமே சட்டவிரோதமானவர்கள் என்று அறிவிக்கப்பட்டது. கடந்த வாரம் மும்பையில் காவல்துறையினால் அழைத்து செல்லப்பட்ட 4 முஸ்லிம் ஆண்கள் மேற்கு வங்காள மாநிலத்தில் இருந்து வந்த இந்திய குடியேறிய தொழிலாளர்கள் என்பதும் கண்டறியப்பட்ட பின்னர் வங்கதேச எல்லை காவலர்கள் அவர்களை திருப்பி அனுப்பினர். வங்கதேச எல்லை காவல் படையின் இயக்குநர் ஜெனரல் மேஜர் ஜெனரல் முகமது அஷ்ரபுல்லா ஷமான் சித்திக் இந்தியாவின் பின்னடைவு கொள்கையை மனிதாபிமான நிர்வாகத்திலிருந்து விலகல் என்று கண்டித்தார். இது சர்வதேச சட்டத்திற்கு பாதிக்கப்பட்ட நபர்களின் கண்ணியத்திற்கு முரணானது என்று சித்திக் கூறினார். காடுகளில் மக்களை கைபிடிப்பது, பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஆறுகளில் கட்டாயப்படுத்துவது அல்லது நாடாற்ற அகதிகளை கடலில் வீசுவது போன்ற செயல்கள் மனித உரிமை கொள்கைகளுக்கு இசைவானவை அல்ல என்றும் சட்டவிரோதமானது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நான் சொல்றமே, என்ன சொல்றாங்க? காடுகளில் மக்களை கொண்டு அள்ளி ஏற்றிக்கொண்டு காட்டுல கொண்டு விடுற பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஆறுகளில் கட்டாயப்படுது. அத 6 குளங்களை கொண்டு அள்ளி கொண்டு வரல, அது முதல்ல கடிச்சும் பல பேர் இறந்திருக்கிறாங்க. அல்லது நாடற்ற அகதிகளை கடலில் வீசுவது போன்ற செயல். அத கடல்ல ஒன்னும் கொண்டு போடல, 6 குளங்கள்ல கொண்டு கைவிட்டிருக்காங்க. இந்த அமித்ஷா, இந்த தடிமாடும் இந்த மோடி மஸ்தான்ஜியும். இந்த தடிமாடு தான் கூடுதலா நிக்குங்களா? இந்த அமித்ஷா தான் மிகவும் மோசமாக முஸ்லிம்களுக்கு எதிராக மிகவும் மோசமான செயல்பாடு. 200 மில்லியனா, அதை நீங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க. 200 மில்லியன் முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் இவர்கள் இந்த கொள்கை முற்றுமுழுதாக இருக்கின்றது. அப்ப இது ஒரு ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ஒரு அச்சம் இல்லையா? இது அச்சப்பட வேண்டிய விடயம். இதுல யாரும் இதை கேட்கிறாங்க. இப்ப அரபி நாடுகள் எல்லாம் கேட்காது. இனிமேல் இதையெல்லாம் என்ன செய்யணும் என்றால் ஒரே வழி, இது ஈரான் மூலமாகத்தான் இனி நாங்கள் எல்லாத்துக்கும் தீர்வு காண முடியும். இப்ப ஈரான் தானே நாட்டமே ஆயிட்டார். இனி ஈரான் மூலமாகத்தான் நாம தமிழ் மக்களுக்கான தீர்வை நாங்க தேடி வைக்கணும். அதுக்காக தான் நாங்க சில ஏற்பாடு பண்ண போறோம். பாரபன்பா போறவன் போயிட்டே இரு. ஏனென்றால்
இவன் அடங்க மாட்டான். இஸ்ரேல்காரன் அடங்க பொருள, சிங்களம் அடங்க பொருள, பிஜேபி அடங்க பொருள, இந்த RS சங் பரிவாளங்கள் அடங்க பொருள, இவன்கள் எல்லாம் இதயங்களே இல்லாத மனித மிருகங்கள். காட்டுல கூட வாழ முடியாத மனித மிருகங்கள் ஊருக்குள்ள, நாட்டுக்குள்ள, சிட்டிக்குள்ள வாழ்வது கூடாது. எனவே இவங்களுக்கு எதிராகவும் சில சர்வதேச ரீதியாக சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் எமது மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது குறித்து இன்னும் பல வகையான செய்திகள் இருக்கின்றது. நாம் நாளை காலையும் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.